அமிர்தா விஸ்வா வித்யாபீதம் இந்த காலேஜ் பற்றி பார்த்துடலாமா? ஸோ இவங்களோட லொக்கேஷன், என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணிட்டு வராங்க, என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, பிளேஸ்மெண்ட்டுக்காக ஆஃபர் பண்ணுற கம்பெனிஸ்லாம் என்ன, ஒவ்வொரு வெப்சைட்லேயும் இந்த காலேஜ்க்காக கொடுத்துருக்கிற ரேட்டிங்ஸ்னு இந்த டீட்டெயில்ஸ் பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஃபர்தரான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமிர்தா விஸ்வா வித்யாபீதம் இவங்க 2003 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஏஐசிடிஇ அப்ரூவ்டு வாங்கியிருக்கு, யூஜிசி ரெக்கக்னைஸ்டும் ஆக்கியிருக்குங்க. அண்ட் இது ஒரு டீம்டு டு பி யூனிவர்சிட்டி தான். நேக்கால ஏ கிரெடிட் ஆக்கி A++ கிரேடும் வாங்கியிருக்கு. இவங்களோட லொக்கேஷன் அமிர்தா நகர், எட்டிமடை, கோயம்புத்தூரில் தாங்க லொக்கேட் ஆக்கியிருக்கு. ஸோ NIRF ரேங்கிங்கில் என்னென்ன ரேங்க்ல வந்திருக்காங்கிறத பற்றி நாம பார்க்கலாம். 2021 யூனிவர்சிட்டிஸ் கேட்டகரியில் 5th ரேங்க்ல வந்திருக்காங்க. 2022 யூனிவர்சிட்டிஸ் கேட்டகரியில் 5th ரேங்க்ல வந்திருக்காங்க. 2023 யூனிவர்சிட்டிஸ் கேட்டகரியில் 7th ரேங்க்ல அவுட் ஆஃப் 200க்கு வந்திருக்காங்க. 2024 யூனிவர்சிட்டிஸ் கேட்டகரியில் 7th ரேங்க்ல அவுட் ஆஃப் 200க்கு வந்திருக்காங்க. 2025 யூனிவர்சிட்டிஸ் கேட்டகரியில் 8th ரேங்க்ல வந்திருக்காங்க அவுட் ஆஃப் 200க்கு. அடுத்ததா இவங்க ஆஃபர் பண்ணுற கோர்சஸ்னு பார்த்தீங்கன்னா பிடெக்லேயே ஹார்ன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பிடெக்கில் ஆஃபர் பண்ணுறாங்க. அதே MBA, MTech, BA+MA கம்பைன் பண்ணி ஆஃபர் பண்ணுறாங்க. அதுவும் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் லிட்ரேச்சரில் ஆஃபர் பண்ணுறாங்க. BSc, MSc கம்பைன் பண்ணி ஆஃபர் பண்ணுறாங்க. MA, MSc, MSW, PhD, போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் ஜேர்னலிசம்னு இந்த கோர்சஸ் எல்லாமே இந்த காலேஜில் ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்ததான் இந்த அமிர்தா விஸ்வா வித்யாபீதம் காலேஜில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆடிட்டோரியம், கேஃபிடேரியா, கிளாஸ் ரூம்ஸ், கம்ப்யூட்டர் லேப், ஜிம், ஹாஸ்டல், லேப், லைப்ரரி, மெடிக்கல், ஸ்போர்ட்ஸ் மாதிரியான நிறையா ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று பிளேஸ்மெண்ட் பற்றி தான். ஸோ பிளேஸ்மெண்ட்டுக்காக ஆஃபர் பண்ணுற டாப் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா வோடஃபோன், ICICI Prudential, Deloitte, Siemens, Capgemini, L&T Infotech, Citibank, Microsoft, Bajaj Capital, Honeywell, Polaris, Exaware, Virtusa, Birla, Sun Life Insurance, Hyundai Motors, Tata Technologies, Hindustan Unilever Limited, Mindtree, IOCL, Blue Star, Philips, SAP, Huawei, Apollo Tyres, Bank of Baroda, Robert Bosch, டெஸ்கோ, MRF அது மாதிரி நிறையவே கம்பெனிஸ் வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. இவங்க பிளேஸ்மெண்ட்டுக்காக ஆஃபர் பண்ணியிருக்க அண்ட் ரிசீவ் ஆகியிருக்க ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 20.8 lakh per annum அண்ட் ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் 5.23 lakh per annum வரைக்குமே வந்துட்டு ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்து நாம் பார்க்க போகிறது இந்த காலேஜ்க்காக ஒவ்வொரு வெப்சைட்லேயும் எவ்வளோ ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்கிறத பற்றி தான். காலேஜ் பேட்ச் வெப்சைட்டில் கொடுத்துருக்கிற ரேட்டிங்ஸ் 4.3 அவுட் ஆஃப் 5 ரேட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து காலேஜ் வெப்சைட்டில் கொடுத்துருக்கிற ரேட்டிங்ஸ் 3.8 அவுட் ஆஃப் 5 ரேட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த காலேஜ்க்கு. ஸோ இந்த காலேஜ் ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலோ அல்லது வேறு ஏதாவது காலேஜ் ரிலேட்டட் டவுட்ஸ், கோர்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாக ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.